Good morning, students. Today we will discuss about the anatomy of the earthworm. The body wall of the earthworm is very moist, thin, soft, skinny, and elastic and consists of cuticles, epidermis, muscle, and coelomic epithelium. இப்போ அந்த எர்த்தோமோட பாடி வால் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும், மெல்லிசாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னின்னு சொல்லக்கூடிய தோல் பூன்றதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் இருக்குது, எபிடெர்மிஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா சீலோமிக் எபித்தீலியம் இதெல்லாம் இருக்குது. இந்த எபிடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் செல்ஸில் பார்த்திங்கன்னா கிளாண்ட் செல்ஸ், பேசல் செல்ஸ் அண்டு சென்சரி செல்ஸ் சொல்லக்கூடிய 3 செல்ஸ் இருக்குது. சப்போர்ட்டிங் செல்ஸ்னால் சொல்லுவோம், ஆதரவு செல்கள் சொல்லுவோம். கிளாண்ட் செல்னால் ஏதாவது செக்ரேட் பண்ணக்கூடியது. பேசல் செல் சொல்லக்கூடியது அடிப்படை செல்கள். இது எல்லாமே அந்த எர்த்தோமில் இருக்குது. ஸ்பெசசியஸ் பாடி கேவிட்டி அது இஸ் கால்டு சீலோம். சீலோம்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி கேவிட்டி இருக்குது. சீன் பிட்வீன் த அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் பாடி வால். எதுக்கு மத்தியில் இருக்குது பிட்வீனில் என்பதுன்னா அலிமெண்ட்ரி கேனலுக்கும் பாடி வாலுக்கும் இடையில தான் அந்த சீலோம்ங்கிற அந்த கேவிட்டி இருக்குது. இந்த சீலோம் கண்டெய்ன்ஸ் சீலோமிக் ஃப்ளீட் சர்வ் அஸ் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். இப்போ நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்தது தான். அந்த பாடி வால் அந்த சீலோமில் இருக்கக்கூடிய அந்த சீலோமிக் ஃப்ளீட் அன்லைன் பண்ணி சீலோம் கண்டெய்ன்ஸ் சீலோமிக் ஃப்ளீட். அந்த சீலோமிக் ஃப்ளீட் என்ன பண்ணுதுன்னா சர்வ் அஸ் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன்னா அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். in which coelomates are known as to play the major role in regeneration. இது தவிர பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன், இம்யூனிட்டி அண்ட் wound ஹீலிங். அந்த சீலோமேட்ஸில் அந்த சீலோமேட்ஸ் என்னவா ரோல் பண்ணுதுன்னு ரோல்னு எடுத்துட்டோம்னா அது ரீஜெனரேஷன் ரோல், மேஜர் ரோல் ரீஜெனரேஷன், இம்யூனிட்டி அண்டு wound ஹீலிங்னு சொல்லுவோம். இழப்பு மீட்டல் சொல்லுவோம். ஏதாவது பார்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அதை திரும்பி அதை ஆட் பண்ணுறதா ரீஜெனரேஷன் சொல்லுவோம். இம்யூனிட்டி சொல்கிறது டிஃபென்ஸ் மெக்கானிசம், நோய் தடை காப்புத்தன்மை அண்டு wound ஹீலிங் சொல்லக்கூடியது, காயங்களை ஆற்றக்கூடிய பண்பு எல்லாமே அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் இருக்கக்கூடிய சீலோம்ஸ்க்கு இருக்குது. இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் ஆஃப் எர்த்வார்ம் இஸ் மில்கி அண்டு ஆல்கலைன் which consist of granulocyte or elocyte, அமீபோசைட் அண்டு மியூகோசைட்ஸ் அண்டு லியூகோசைட். இப்படி நிறைய அதில் செல்ஸ் இருக்குது. அது என்ன பார்க்குறது எப்படின்னா ஒரு மில்கியாக இருக்கும், ஆல்கலைன் ஃப்ளூயிட், அது காரத்தன்மையுடையதாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த அமீபோசைட்டு, மியூகோசைட்டு, லியூகோசைட்டு, லியோசைட்டு இது எல்லாமே நிறைய அதில் அந்த மாதிரி செல்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம் உள்ள செல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த எர்த்வார்ம் பார்க்குறோம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த எர்த்வார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் த டைஜஸ்டிவ் கிளாண்ட். அலிமெண்ட்ரி கேனலுக்கு அதோட டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்குது. The alimentary canal runs a straight tube through the length of the body from mouth to anus. இந்த alimentary canal லெங்த் என்னன்னு பார்த்தோம்னா எது வரைக்கும் இருக்குது? மவுத் டு ஏர்னஸ் வரைக்கும் இருக்குது. மவுத் டு ஏர்னஸ் வரைக்கும் இருக்குது. இந்த மவுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் பக்கல் கேவிட்டி விச் ஆக்குபைஸ் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட் சொல்லலாம். மவுத் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பக்கல் கேவிட்டியில் இருக்கும். அந்த பக்கல் கேவிட்டி எந்த பேஜ் ஆக்குபை பண்ணுறதுன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 செக்மெண்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட் ஆக்குபைட் பை த பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு திக் மாஸ்குலர் பேரிங்ஸ், ஒரு தசையாலான தொண்டை பகுதி இருக்கிறதுல விச் ஆக்குபை த 3rd and 4th செக்மெண்ட் சரௌண்ட் பை த பரான்சியல் கிளாண்ட்னு சொல்லலாம். A small narrow tube esophagus lie on the 5th segment and continues into the muscular கிஷாட் in the 6th செக்மெண்ட்னு சொல்லலாம். கிஷாட்னா அந்த இதில் அரைவி பைன்னு சொல்லலாம், அரைக்கக்கூடியது. சரிங்களா, அன்லைன் பண்ணிங்க. இந்த கிஷாட் ஹெல்ப் இன் கிரிண்டிங் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள் அண்ட் டிகே த லீவ்ஸை டிகே பண்ணி கொடுக்கும். மண்ணை அப்படியே அரைச்சி அதோட லீவ்ஸ் எல்லாம் டிகே பண்ணி அதை வார்ம்ஸ் கேஸ்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஃப்ரம் 7th செக்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டில் லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் அந்த இன்டெஸ்டைன் லாங்காக இருக்குது. த டார்சல் வால் ஆஃப் த இன்டெஸ்டைன் இஸ் ஃபோல்டட் இன்டு த கேவிட்டி ஆஸ் டிப்ளோசோல். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணிக்கிங்க. டிப்ளோசோல், வாட் இஸ் நோன் அஸ் டிப்ளோசோல்? டிப்ளோசோல்ங்கிறது பார்த்திங்கன்னா டார்சல் வால் ஆஃப் த இன்டெஸ்டைன் ஃபோல்டட் இன்டு கேவிட்டி. டிப்ளோசோல் ஒரு டார்சல் வால் ஆஃப் த இன்டெஸ்டைன் மடிப்பாக இருக்கும். அந்த மடிப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா இன்டு த கேவிட்டி பேர் டிப்ளோசோல்னு சொல்கிறோம்.
இந்த ஃபோல்ட் கண்டெயின் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த அப்சார்பிங் யூனிட்னு சொல்லலாம். அப்சார்பிங் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோல்டோட வேலை. ஃபோல்டாக சுருக்கமும் மடிப்புமாக இருக்கும். The inner epithelium consists of columnar cells and glandular cells, and the alimentrical open into the exterior through the anus அப்படின்னு சொல்லலாம். இடையில பார்த்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டின் சீக்கார்னு ஒன்று இருக்குது. இன்டெஸ்டினல் சீக்கார் பார்த்தீங்கன்னா in metaphor postma the 26th segment has pair of short conical outgrowth called intestine ceca. It extended anteriorly up to 20 to 22nd segment. The digestive gland and secrete the amylolytic enzyme for the digestion starch. Intestinal cecae are not present in the many species of earthworms such as lambetomordi. lambetomordi போன்ற அந்த மாதிரியான எர்த்வாம்லாம் இந்த மாதிரி இன்டெஸ்டினல் சீக்கே அப்படிங்கிறது கிடையாது. இப்போது எதில் இருக்குன்னா மெட்டாபயர் போஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த வார்ம்ஸில் அது இருக்குது. அன்லைன் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்போ ஆரம்பிக்குன்னா 26th செக்மெண்ட் வரைக்கும் அது இருக்குது. ஆன்டீரியரில் எங்கே இருக்குது 22லேருந்து ஆரம்பித்து போகுது. அவரோட ரோல் என்ன, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அமைலைட்டிக் என்சைம் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டைஜஷன் ஃபார் ஸ்டார்ச்னு சொல்லலாம். அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the ingested organic rich soil passes through the digestive tract where digestive enzyme break down the complex of the food into smaller absorbing unit. அப்போது இப்போ இந்த எர்த்வார்ம் வந்து உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணக்கூடிய சாயில் அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன செய்யுது டைஜஸ்ட் ட்ராக் வழியாக டைஜஸ்டிவ் என்சைம் வந்து என்ன செய்யுது பிரேக் டவுன் பண்ணுது. அது என்னவோ மாற்றுது பிக் காம்ப்ளெக்ஸ் யூனிட்டாக இருக்கிறத ஸ்மாலர் அப்சார்பிங் யூனிட்டை அதை கன்வெர்ட் பண்ணிவிடும். த சிம்பிள் மாலிகூல்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ த இன்டெஸ்டினல் மெம்பரேன் அண்ட் ஆர் யூட்டிலைஸ்டு. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மாலர் மாலிகூலாக மாறின பிறகு அது அப்சார்ப் பண்ணப்படுது. எப்படி இன்டெஸ்டினல் மெம்பர் மூலமாக த்ரூ த இன்டெஸ்டினல் மெம்பரேன் மூலமாக அது அப்சார்ப் பண்ணப்படுது. அது மட்டும் பயன்படுத்தப்பட்டு விடுகின்றது. இந்த அன்டைஜஸ்டட் பார்ட்டிகிள்ஸ் அலாங் வித் த எர்த் ஆர் பாஸ்டு அவுட் த்ரூ த ஏனஸ். இந்த வார்ம் காஸ்டிங்ஸ் ஆர் வெர்மிகாஸ்டஸ் சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் வார்ம் காஸ்டிங் ஆர் வெர்மிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி வெளியில் வரக்கூடிய அன்டைஜஸ்டட் பார்ட். சரியா? இந்த பராஞ்சியல் ஆர் சலைவரி கிளாண்ட் செல்ஸ் அண்ட் கிளாண்டுலார் செல்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டின் ஆர் சப்போஸ்டு and to be the digestive gland which secrete the digestive enzyme for the digestion of food. இப்போ இதில் வரக்கூடிய அந்த கிளாண்ட் எடுத்துட்டோம்னா சலைவரி கிளாண்ட்டு இந்த கிளாண்டுலர் செல்ஸ் எல்லாமே என்ன செய்யுது சப்போஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட் எது பண்ணுதுன்னா செக்ரேட் டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரேட் பண்ணி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்குறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த எர்த்வார்ம் பார்த்திங்கன்னா has no special respiratory organ like lungs, gills இது மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எதுவுமே அதுக்கு இல்லை. தெர் இஸ் நோ ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லைக் லங்ஸ் கில்ஸ் எதுவுமே இல்லை, ஆப்சென்ட்னு வச்சுக்கலாம். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பாடி வால். அன்லைன் பண்ணிக்க முக்கியமானது ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது த்ரூ த பாடி வால்னு சொல்லலாம். The outer surface of the skin is richly supplied the blood capillaries which aid the diffusion of gases. அதில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் எப்படி இருக்குது ரிச் சப்ளை த பிளட் கேபிலரிஸ் இருக்குது. அது என்ன செய்யுது ஏர் கேஸஸ்க்கு டிஃப்யூஷனுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஆக்சிஜன் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின் இன்டு பிளட் வைல் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பிளட் டிஃப்யூசஸ் அவுட். ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுது ஸ்கின் மூலமாக டிஃப்யூஸ் ஆகி உள்ள பிளட்டுக்குள்ளே ரீச் ஆகும். அதுமாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஸ் அவுட் வெளியில் விழுந்துடும். த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் பை மியூக்கஸ் அண்ட் சீலோமிக் ஃப்ளூயிட் அண்ட் ஃபெசிலிட்டி தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீலோமிக் ஃப்ளூயிட்னால எப்பயுமே அதோட பாடி வால் மாய்ஸ்டாக இருக்கும். அப்போ மாய்ஸ்டாக இருக்கிறது எதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி யூஸாக இருக்குன்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். லாம்பிடோமார்டி எக்ஸிபிட் த க்ளோஸ்ட் டைப் பிளட் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ்டு டைப்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா அதில் பிளட் வெசல்ஸு கேபிலரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் கேபிலரிஸ் அண்டு லேட்ரல் ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ த டூ மீடியன் லாங்கிடியூனல் வெசல்ஸ் ரன் above and below the alimentary canal as the dorsal and ventral vessels of the earthworm. டூ டைப்ஸான என்ன செய்யுது மீடியம் லாங்கிடியூனல் வெசல்ஸ் வந்து ரன் ஆகுது. எது பார்த்தீங்கன்னா டார்சல்லையும் வென்ட்ரல்லையும்
ரெண்டு பக்கமுமே என்ன செய்யுது, பிளட் வெசல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ தேர் paired walls ஆஃப் டார்சல் வெசல்ஸ் which prevent the backward of the flow of blood. அதில் இருக்கக்கூடிய டார்சல் வெசலில் இருக்கக்கூடிய ஒரு வால்வ் என்ன செய்யுது, ப்ரிவெண்ட் பண்ணுது எதை, பேக்வார்ட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் பிளட், ரத்தம் பின்னோக்கி வராமல் அதை பிளாக் பண்ணுது. இந்த வென்ட்ரல் வெசல் ஹேஸ் நோ வால்வ்ஸ், வென்ட்ரல் வெசல் என்ன இல்லை, வால்வ்ஸ் கிடையாது. ஸோ நான் கான்ட்ராசிட்டிவ், அதில் சுருக்கவும் ஏற்படாது. ஸோ அலோவிங் த பேக்வார்ட் ஆஃப் த பிளட், பேக்வார்ட் ஆஃப் த பிளட்னு சொல்லலாம். பிளட் வந்து பேக்வார்டாக போகிறதுக்கு அது அலோவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது அந்த வென்ட்ரல் வெசல். ஸோ டார்சல் வெசல் பிளாக் பண்ணுது, வென்ட்ரல் வெசல் வந்து அந்த பேக்வார்ட் பிளட்டை அலோவ் பண்ண சொல்லலாம். இந்த anterior part of the body of dorsal vessel connected with the ventral vessel by 8 pairs, that is called commissural vessels சொல்லுவோம். commissural vessel or lateral heart அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா லைங் அந்த 6 to 13th செக்மெண்ட்டு, 6லேருந்து 13th வரைக்கும் கூடிய அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டார்சல் வெசலும் வென்ட்ரல் வெசலும் கனெக்டடாக இருக்கும். டார்சல் வெசல் வித் த வென்ட்ரல் வெசல் நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே கனெக்டடாக இருக்கும். அப்படி கனெக்டடாக இருக்கக்கூடிய ஏரியா செக்மெண்ட் 6 to 13 சொல்லலாம். அப்படி கனெக்டடாக இருக்க ஏரியாவுக்கு பேர் என்ன, லேட்ரல் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் வெசல்ஸ் ரன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் alimentary canal அண்டு பம்ப் blood ஃப்ரம் த டார்சல் வெசல் டு வென்ட்ரல். அதுக்கான டயக்ராம் பாருங்கள். இந்த டார்சல் வெசல் அண்டு வென்ட்ரல் வெசல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 to 13 செக்மெண்ட்டில் கனெக்டடாக இருக்குது. இதை நம்ம லேட்ரல் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, லேட்ரல் ஹார்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லேட்ரல் ஹார்ட்ஸுக்கு தெரியும் 6 to லேட்ரல் ஹார்ட்ஸ் கனெக்டடாக இருக்குது பார்த்தீங்களா. இதை சொல்லுவோம் லேட்ரல் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறோம். இது டார்சல் வெசல், இது alimentary canal. நெக்ஸ்ட்டு த டார்சல் வெசல் ரிசீவ் த பிளட் ஃப்ரம் த வேரியஸ் ஆர்கன் இன் த பாடின்னு சொல்லலாம். இந்த வென்ட்ரல் வெசல் சப்ளை த பிளட் டு த வேரியஸ் ஆர்கன். ஸோ டார்சல் வெசலுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசீவ்ஸ் த பிளட் ஃப்ரம் த வேரியஸ் ஆர்கன். இதே வென்ட்ரல் வெசல்னு எடுத்துட்டோம்னா சப்ளை த பிளட் டு த வேரியஸ் ஆர்கன். ஸோ blood gland are present in the anterior segment of the earthworm and they produce the blood cells and hemoglobin which is dissolved in plasma gives the red color to the blood. அப்போ அதோடைய பிளட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் சொல்லிட்டு ஒரு பிக்மெண்டட் ப்ரோட்டீன் இருக்குது. அது என்ன செய்யுது, டிசால்வ் இன் பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகிருக்கு. அது என்ன செய்யுது, பிளட்டுக்கு ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கின்றதுன்னா நர்வஸ் சிஸ்டம் இஸ் எ பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் கால்டு suprapharyngeal ganglia lies on the dorsal wall of the pharynx in the third segment and referred as the brain. அப்போ அந்த பராஞ்சியல் கேங்க்லியா எங்கே இருக்குன்னா தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. அதை நம்ம பிரெயின் வெறுத்தோட பிரெயின்னு சொல்லலாம். இந்த கேங்க்லியன் ஃபவுண்ட் பிலோ த pharynx in the fourth segment that is called subpharyngeal ganglion சொல்லலாம். அதுக்கு பேர் சப்பராஞ்சியல் கேங்க்லியான் தான். எதுக்கு கீழே இருக்குன்னா பிலோ த பேரிங்ஸுக்கு கீழே, தொண்டை குழிக்கு கீழே இருக்கும். இந்த பிரெயின் இஸ் அண்ட் த சப்பராஞ்சியல் கேங்க்லியா கனெக்டட் பை த பேர் ஆஃப் சர்க்கம்பராஞ்சியல் கனெக்டிவிட்டிஸ். அண்ட் நீங்கள் கனெக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த சப்பராஞ்சியல் கேங்க்லியாவில் கனெக்ட் ஆகிருக்கும். தே ரன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த பேரிங்ஸ், தொண்டை ரெண்டு பக்கமும் அது ரன் ஆகிருக்கும். ப்ளஸ் எ நர்வ் ரிங் இஸ் ஃபார்ம்டு அரவுண்ட் த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த alimentary canal. அப்போ அதில் நர்வ் ரிங் எப்படி இருக்குது, ஒரு ஆன்டீரியர் ரீஜன்லேருந்து alimentary canal அந்த நர்வ் ரிங் இருக்குது. த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் ரன் பேக்வார்ட் ஃப்ரம் த சப்பராஞ்சியல் கேங்க்லியான்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்சல் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு எங்கே இருக்குது, பேக்வார்டாக ரன் ஆகிருக்கு. அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரம் சப்பராஞ்சியல் ரீஜனில் கேங்க்லியான்லேருந்து ரன் ஆகிருக்கும். இந்த பிரெயின் அலாங் வித் அதர் நர்வ்ஸ் இன் த ரிங் இன்டகிரேட் த சென்சரி இன்புட் கமாண்ட் த மஸ்குலர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம். இப்போ மஸ்குலர் பாடியோட மஸ்குலர் ரெஸ்பான்ஸை வந்து என்ன சென்சரி இன்புட் இது எல்லாமே வந்து ரிங் இன்டகிரேட் சொல்லக்கூடிய அந்த நர்வ்ஸ் மூலமாக கமாண்டை ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த எர்த்தோம் ரிசெப்டர்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்பிளிட் பை த குரூப் ஆஃப் சிலிண்டர் காலம்னார் செல்ஸ் கனெக்டட் வித் நர்வ்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் சிலிண்டர் காலம்னார் செல்ஸ் வந்து நர்வோட கனெக்ட் ஆகிருக்கு. அதில் என்னென்ன சென்சர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ ரிசெப்டர், சென்ஸ் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டர் பேர் ஃபோட்டோ ரிசெப்டர்னு சொல்கிறோம். ஆர் ஃபவுண்ட் இன் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியோட டார்சல் சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னா ஃபோட்டோ ரிசெப்டர் இருக்குது. அடுத்து கஸ்டோட்டரி ரிசெப்டர், சென்ஸ் ஆஃப் த டேஸ்ட்
டேஸ்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டர் பேர் கஸ்டட்டோரி ரிசெப்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஆல்ஃபக்டோரி ரிசெப்டர் சென்ஸ் ஆஃப் த ஸ்மெல். அடுத்து ஆர் ஃபவுண்ட் இன் த பக்கல் கேவிட்டி. இந்த ரெண்டுமே இந்த கஸ்டட்டோரி அண்ட் ஆல்ஃபக்டர் ரெண்டுமே எங்கே இருக்குன்னா பக்கல் கேவிட்டியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டில் ரிசெப்டர் சென்ஸ் ஆஃப் டச். கீமோ ரிசெப்டர் டிடெக்ட் த கெமிக்கல் சேஞ்சஸ் இஃப் எனி. அண்ட் த தெர்மோ ரிசெப்டர் சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர் ஆர் ப்ரெசன்ட் இந்த ப்ரொஸ்டோமியம் த பாடி வால் ஆஃப் த ப்ரொஸ்டோமியம் ஏரியாவில் இந்த கீமோ ரிசெப்டர் தெர்மோ ரிசெப்டர் டாக்டில் ரிசெப்டர் எல்லாம், அதாவது சென்ஸ் ஆஃப் டச் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் எனி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இஃப் அப்சர்வ்டு தே ரிசீவ்டு த சிக்னல். அது சிக்னல் அதை ரிசீவ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிவிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் பார்க்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.